திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் சேவூர் அடுத்துள்ள குட்டகம் ஊராட்சி பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். திருமலை கவுண்டன்பாளையம் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது எல்முருகனுக்கு அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சியினர் மேளதாளங்கள் முழங்க மலர் தூவி உற்சாகமாக வரவேற்பளித்தனர். மத்திய அரசு நலத்திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை மக்களிடத்தில் எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். ஏழைகளின் பங்காளராக நமது மத்திய இணையமைச்சர் அரைப்படியான கைக்கு சொந்தக்காரர் இதான் உங்கள் முன்னால் வாக்குகளை சேகரிக்க வந்துவிட்டார். வாக்காளர் பெருமக்களே, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் தீயத்தூர் பகுதியில் வார சந்தையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் தனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என ஆதரவு திரட்டினார். கோவை தொண்டாமுத்தூரில் தன் தந்தை எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக மகள் வந்தனா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தன் தந்தையை மீண்டும் தேர்ந்தெடுத்து கோவை மாவட்டம் அதிமுகவின் கோட்டை என மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்றும் வந்தனா வாக்கு சேகரித்தார். நான் அப்பாவுக்கு ஓட்டு கேட்பதே பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோவை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்காரு. தாம்பரம் பெருங்களத்தூர் பகுதியில் வாக்கு கேட்டு வந்த அதிமுக வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு 1 டன் அன்னாசி பழமாலை வழங்கி கட்சியினர் உற்சாக வரவேற்பளித்தனர். வீதியில் நடந்து சென்று வாக்கு கேட்டவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் சந்திரபிரபாவுக்கு பட்டாசு வெடித்து மலர் தூவியும் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் குழந்தையை வாங்கிய சந்திரபிரபா அதை கொஞ்சியபடி மக்களிடம் வாக்கு கேட்டார். சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் பெண்கள் கும்மியாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனமாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்வில் கலந்து கொண்ட கோட்டாட்சியர் அபிநயா பெண்களுடன் கும்மியாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நெல்லை மாவட்டம் முன்னீர் பள்ளத்தில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் இசக்கிமுத்துவை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். மேலும் களக்காடு, நாங்குநேரி, சீவலப்பேரி உள்ளிட்ட இடங்களிலும் பரப்புரை செய்தார். நமது நாங்குநேரி மக்கள் எங்களுக்கு 32,000 வாக்குகளை கொடுத்தீர்கள். இந்த முறை நாம் திமுகவை வீழ்த்துகிற முதல் அணியாக இந்த முறை அதிமுக தலைமையில அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து இன்றைக்கு வந்திருக்கின்றோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் திமுக சார்பில் 5வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் பெரிய கருப்பனை ஆதரித்து திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுப வீரபாண்டியன் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி தமிழ்நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றார். இது மறுவரையறை என்பது மக்கள் தொகை எண்ணிக்கையில் என்றால் குடும்ப கட்டுப்பாட்டை எந்த மாநிலமெல்லாம் சரியாக நடைமுறைப்படுத்தியதோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பது என்பதுதான் இந்த சட்டம். எனவே அதோடு கொண்டு வந்து பெண்களை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு விதமான புத்திசாலித்தனம் என்று நினைத்தார்கள். அது முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கு நாடு மெய்ப்பித்திருக்கிறார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு கிராம பெண்கள் குலவை போட்டு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இளையான்குடி வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பழங்குளம், பொட்டகவயல், பாச்சாட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தவருக்கு பரிவட்டம் கட்டி ஆளுயர மாலை அணிவித்து டிராக்டரில் ஊர்வலமாக அழைத்து சென்று பொதுமக்கள் வரவேற்பளித்தனர். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தை திமுக போராட்டக் களமாக மாற்றி அனுதாபத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக நடிகரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர் சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன நடக்கும் கபலீகரம் பண்ணி விடுவான் எப்போ, அதுவும் 2029 இந்த 50% அதிகரிப்பு அது இருக்காது. இப்போ இருக்க தற்சமயம் இந்த தேர்தல் இருக்காதுன்னு வேற சொல்கிறாங்க. அது நாளைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது நடக்கும். ஆனால் தற்சமயம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் என்ன பாதிப்பு? திண்டுக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேகம்பூர் பெரிய பள்ளி வாசலில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டார்.
தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி பாலவாடி கிராமத்தில் மல்லிகைப்பூ தோட்டத்திற்கு சென்று பூ பறிக்கும் பெண்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது தருமபுரி மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகள் அமைவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம் கொண்டுவரப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்து சௌமியா அன்புமணி பொதுமக்களிடம் வாக்கு கேட்டார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதியில் உட்கட்சி பூசல் தொடர்பாக அதிமுக ஒன்றிய செயலாளர் காரின் மீது முட்டை வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீரிருப்பு கிராமத்தில் அதிமுக கிளை செயலாளரும் ஒன்றிய செயலாளருமான ரமேஷ் தேர்தல் பணிகள் குறித்து எந்தவித ஆலோசனையும் வழங்கவில்லை என்று கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்க கிராமத்திற்குள் வந்தபோது ரமேஷின் கார் மீது அதிமுக நிர்வாகிகள் முட்டை வீசி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் தொண்டர்களிடம் வீடியோ கால் மூலமாக பேசி நன்றி தெரிவித்தார். உடல்நலக்குறைவால் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு ஆதரவாக அவரது குடும்பத்தினர் மற்றும் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா, நடிகர் சரத்குமார் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வீடியோ காலில் தொண்டர்களிடம் பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் தற்போது உடல்நிலை தேறிவிட்டதாகவும் விரைவில் களத்திற்கு வருவேன் என்றும் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வாக்கு சேகரித்தார். பழனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் ரவி மனோகரனை ஆதரித்து பேசிய அண்ணாமலை, பழனியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஐபி செந்தில்குமார் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் திண்டுக்கல்லுக்கு சென்று போட்டியிடுவதாக கூறினார். பிரதமர் மோடியின் ராஜதந்திரத்தால் இந்தியா பாதுகாப்பான நாடாக இருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். கோவை மாவட்டம் குன்னத்தூரில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஜி.கே. வாசன் பங்கேற்றார். அதன்பின் பேட்டியளித்தவர், கொரோனாவுக்கு பின் வளர்ந்த நாடுகளே பொருளாதார ரீதியான சிக்கலை சந்திக்கும் போது இந்தியா வளர்ச்சியடைந்த பொருளாதாரத்தை நோக்கி படிப்படியாக நகர்கிறது என்று கூறினார். பல நாடுகள் மத்தியிலே போர் சூழ்ந்திருக்கிறது. இந்தியா பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் அதற்கு மோடிஜியினுடைய ராஜதந்திரம் தான். தொகுதி மறுவரையறை மசோதாவை படித்து பார்த்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக குரல் கொடுத்த விஜயை பாராட்டுவதாக கூறினார். 50% எல்லா மாநிலங்களும் கூடத்தானே செய்யும். அதில் 50% கூடுதலான இடங்களில் எப்படி ஒரு மாநிலத்துக்கு குறையும்? 545 815 ஆக்கும்போது 39 58 ஆகும். அது ஒன்றும் பெரிய கணக்கு புலி இல்லை, அது யதார்த்தம், அது கணக்கு. அதற்கு பிறகு மறுசீரமைப்பில் டீலிமிட்டேஷனில் என்ன ஆகும் என்று சொல்ல மறுக்கிறார்.